ஏன் ஒரே ஒரு தீக்குச்சி தான் பத்த வச்சு மாலை நான் என்னம்மா எரியுது பாருப்பா திடு 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 திடுன்னு. ஐயோ என்ன சொல்லுது முடி தலைச்சி இருக்கலாம் அப்படியே எப்படி ஆகும் மேடம் பாடி சுத்தம் பண்ணி சொல்றாங்களா பாப்பத்தை கொண்டாடி எப்படி சொன்னோன்னு நான் போய் வரலாம் தம்பி இருக்கானா வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா என்ன நான் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். 4 வார்த்தை நீங்க போட்டு ஆக்க தெரியுமா உங்களுக்கு என்னதான் இருக்குங்களா தெரியலடி அம்மா. சி சுடு தண்ணி வாத்து மயிர் புடுங்க வச்சுனா வெங்காயம் தக்காளி ஒண்ணுமே இல்லை. கட்டி ஒண்ணுதான் என்ன மாமா அரசத்தி வைக்கவா? ஓ ஏ சீராம மாமா கூட ஹெல்ப் பண்றா பாவுண்டா மாமா ஒத்தையா அடுப்பு வேற கேஸ் இல்ல அங்க தள்ளி போ பாரு. இந்த வெயில் காலத்துல பத்த வச்சமாயுமே பத்திக்கிட்டு போறேன். அம்புட்டு வெயில திருச்சியில மட்டும்தான் அடிக்குது, வேற எங்கேயுமே அடிக்க மாட்டேங்குது. காலு கை தவுத்து விட்டுறாங்களே வாத்து போயிடுறேன். பாத்து கழிச்சுன்னா எந்த ஒரு நோய் நொடியும் வராது, நச்சாயிடும். புரியுதா? கோழி கறி தின்னாதான், அது பிராய்லர் கோழி கறி தின்னாதான் கண்ட நோயெல்லாம் வரும். பாத்து கறி தின்னாலாம் வரவே வராது. நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நீ திங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சிலிண்டர் வழங்கிட்டு இந்த சிலிண்டர் கிடைக்காம இருக்குது. நேரத்துல இருந்து இனிமே அவ்வளவுதான். உப்புன்னா நமக்கு கிடையாது. இனிமே சிலிண்டர் எல்லாமே அதுலதான் ஆக்குது. சோறு நீ அன்னைக்கு கூட வந்துட்டு எல்லாமே அதுலதான் ஆக்குது. விறகு மூட்டை சுத்தி விறகு வெட்டி போட்டு சுத்தினா என்ன இதுவாரு விட்டுட்டு அதை இறக்கி முடிஞ்சா ஒரு கட்டு விறகு போகணும். ஐயோ நம்மளால அந்த வெயில்ல எல்லாம் விறகுல பொறுக்க முடியாதப்பா. எப்படி சாப்பிடுவா? எப்படி சாப்பிடுவேன்னு நல்லா சொரணையா? ஆமா நீங்க தான் சாப்பிடுறீங்க சொரணையா. நான் என்னத்துக்கு சாப்பிடுறேன் சொரணையா? சொரணையா கிளிப்பாங்களா? விறகுக்கு போகணும். ஆமா எனக்கே இப்படி வந்து நான் வந்து விறகு அடுப்புல நான் காய்ச்சி போனா என் ஃபேஸ் ஸ்கின் என்ன ஆகும்? 4 பேர் வர இடத்துல 4 பேர் வர்றாங்கன்னா சிலிண்டர் எதுல சோறாக்குவா? கரண்ட் ஆக்குவா? கரண்ட் வச்சிருக்க வலிக்கு விறகுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். நீ வந்து விறகுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆக்கி வச்சுக்க முடியாது. போகணும் ஒரு கட்டு கொண்டு வந்துருவாங்க. மாமா என்னால விறகுக்குள்ள வர முடியாது. தயவு செய்து கூப்பிடாத. அப்புறம் மானம் கண்ணியா பேச முடியாது. நானு ஏன் ஒரே ஒரு தீக்குச்சி தான் பத்த வச்சு மாலை நான் என்னம்மா எரியுது பாருப்பா திடு 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 திடுன்னு. ஐயோ என்ன சொல்லுது பத்தினி பத்த வச்சா படக்குன்னு எரியுமா? உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி மாப்பிள்ள. எங்கேயா துப்பு போட்டு தவறத்து கொண்டாந்து போறல, அதனால அப்படித்தான் ஐஸ் வைப்பீங்க. ஏய் பப்பாளி பழம் நல்ல பழமா இருந்தா கொண்டாங்க. அது ஓபன் ஆயிருக்குமா? அது ஓபன் ஆயி 2 நாளா கடந்து. ஓபன் பண்ண பப்பாளி பழத்தை எப்போ ஓபன் பண்ணா? நான் பார்த்தேன்ப்பா. நான் இன்னைக்கு என்ன நைட் 2-3 நாளா ஓபன் ஆயி கடந்து. இதுதான் பழக்கம் எனக்கு வர்றது. நான் தின்ன எனக்கு தெரியாதா? நான் நைட் தான் ஓபன் பண்ணேன்னு. நைட் தான் ஓபன் பண்ணேன். எப்படி இருக்கு? அது எப்படி இருக்கு? அல்வா மாதிரி இது மேல மாட்டு ஆட்டுக்குட்டி கேக்குது. அப்படி அறுக்கும் போதே உனக்கு எச்சு ஊறணும். கொட்டை மா ஓ நயானா ஃபிளம்ல இப்பவே உச்சி குடுமி போடுங்க. அது அந்த கூம்பு கொண்ட தான் போட்டுருக்குதா? அந்த அந்த சின்னாயி போடுற மாதிரி நீ போடு. ஆமா இது எந்த 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 மரத்து பழம்? பப்பாளி மரம். அட நாதாரியே இது இது எங்க இருந்து பறிச்சு வந்தானே செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம தோட்டத்துல தான் நான் போட்டிருக்கேன். இவ இருக்குதா நம்ம மரம்? அட அங்க போயிட்டு கூட போன வாரம் ஆயிருந்தேன். அதுல முளைச்சது எப்படி இருக்கு?
ஏன்னு வேணாங்க என்ன அவசியம் பாருங்க அதான் பப்பாளினா திங்கும் பப்பாளி வேணாங்கிற என்ன காரணம் தின்னுப்ப காரணம் பப்பாளி வேணாங்கிற தின்னு நல்லா பிரைட் ஆகும் சாப்பிடு. அதுக்கு இதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ரீசன் சொல்லணும். இது புரியுதா? குடு பப்பாளி பழம்லாம் சாப்பிடுங்கம்மா நல்லது. இப்படி நிறுத்தி வைக்கிறாப்லம்மா. ஏய் சின்னப்புல நல்லா சூட்டை தணிக்கும் வெட்டை தணிக்கும் சூடேறி மாண்டவர்கள் கோடான கோடி பழத்தை சாப்பிட்டு பார். இங்க எனக்கு ஒண்ணு மாவுளுக்கு வேணுமாப்பா சின்னதுக்கு? சரி குடு குடு. பாட்டு நல்ல பாட்டு கூட உன் மைண்டுக்கு வராது. எப்பா காலையில அடுப்பு வச்சுட்டு போயிடுமா இன்னும் போயிடுமா? புள்ளைய போட்டு அப்படி ஆவாட்டாதா. அந்த திண்ணைய கூட்டி விட்டு நல்லா தொடச்சு விட்டு புள்ளைய போடு விளையாட்டு மண்டியாவது போடட்டும். தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அலைஞ்சா மண்டியும் போடாது ஒண்ணும் போட. என்ன ஏனா என்ன நினைப்புல இருக்க நீ? நான் என்ன சொன்னேன், அந்த பிள்ளை இதுக்குனே படிச்சிருக்கு, 3 கோர்ஸ் முடிச்சிருக்கு. அப்ப என்ன வேலை சொன்னானா செய்யலாம். இப்ப அடுத்து நம்மள்ட்ட தான் வேலை சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காண்டி 3 கோர்ஸ் முடிச்சிருக்கு. அது போல கரெக்டா உனக்கு படி கையெடு வச்சுக்க வந்து தூக்கு. நம்மளால வேலை செய்ய முடியாது. நான் சும்மா அலையர்னு பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன். அப்படியே தோலை மூஞ்சிக்கு தேய்மா. கறி வறுக்கணும்னா செஞ்சு இல்லைன்னா வேணாட்டி மூக்குல தொடமா மூக்குல ஒட்டி இருக்கு தொட. ஏப்பா அந்த சிட்டுக்குருவி பார்ப்பா 5-6 சிட்டுக்குருவி இருக்கு. அதுக்கு கம்பளி போடுப்பாதாங்க புள்ளப்பா பசியில் அலை தண்ணி ஒரு வாட்டர் கொண்டு போய் அங்க மேல ஒரு கிண்ணத்துல வச்சு தொங்கி விட. எப்படி அது இறக்கி வச்சிருக்கிய அது மாதிரி தண்ணி வச்சு விடுப்பா. கீழே இற போட்டிருக்கேன். கீழே இற போட்டு என்ன அது அங்க மேல கூட வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு நாளைக்கு இற வச்சினாக்கா அது அப்படியே நாண்டு போயிடும். போய் அதான் எப்பவும் போல பொறிக்கிங்க. அதுக்கு மேல நீ தான் மனுஷனா? மனுஷனா ஒரு நாளைக்கு தண்ணி இற வச்சுன்னா நாளைக்கு வைப்பான்ட்டு உட்காந்துருக்கான். சுத்தம் நீங்க என்ன இறையில பொறிக்கிட்டுன்னா பார்த்தாலா? அட ரீப்பர் வைப்பா. ஐயோ ஒப்பம் கத்தி கொண்டாந்து என்னிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த இதுமா எரியும் தெரிய மாட்டேங்குது. ரீப்பரை வை, கெட்டிய வை. அந்த ரீப்பர் எடுத்து கூட எங்க அப்படியே இந்த மரத்தை நீட்டு. இந்த மரத்தை நீட்டு. எதுக்கால வை? சைடுல அந்த புள்ளி கொண்டாந்து வச்சிருக்கேன் பாரு. அவங்க கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. பேட் மேட்ச் காலையில போயிட்டாங்கடா. கிணத்துக்கு அங்க கிணறு இருக்குல்ல அங்க. அவன் கிணத்துக்கு போயிருக்கானா சுஜித் குளிக்க. ஏன் இங்கடா சொட்டலு உர்றாமே விளாட்டும். வருவியா இருமா? தக்காளி மட்டும் வாங்கணும். வெங்காயம் அப்படியே கரெக்ட் எங்க இருக்குது? நான் அப்ப பார்த்தேன் துண்டூண்டு இருக்கு. காய்க்கில வெங்காயம் என்னத்த போய் பார்த்தா? நேத்து அம்மாயி வாங்குச்சு. 1 கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கா? ஏய் ஆமா ஓ நொட்டு மாங்கறீங்க. இந்த பின்னாடி வந்து இது வேலை செய்ய முடியாது. என்ன சின்ன வெங்காயம் வாங்குனியா? நேத்து வாங்குனியா? வேணா கடைக்கு பார்ப்ப போதும். சரி தக்காளி மசாலா முட்டை வேணும். அது வாங்கிக்கலாம். இது எப்படி நான் வாங்கல சுண்டலா? மாட்டுக்காது போடுப்பா. இது வைக்கணும் பாட்டுக்குலாம் வைக்கலாம். ஆமா மாட்டுக்கு ஆட்டுக்காது வை சாப்பிட்டு போட்டோம். என்ன பிள்ளை சப்பளைய முக்கமா? சப்பளாவே ஒண்ணுத்தையும் கொடுக்கல. இந்த ரூமை சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரூமெல்லாம் இந்த இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அகலப்படுத்தி போடு. அப்பா அதை போட்டு பாரு. இதெல்லாம் ஸ்டோர் ரூம் இதெல்லாம். அமுத்தி பாரு சுவிட்ச் அமுத்து. இதெல்லாம் இங்கே போட்டேன். ஆட்டு சாலைக்கு போடலாம்னு போட்டேன்.
சட்டையை கழட்டாதம்மா போலாம் இந்த ஒரு கடைக்கு போயிட்டு வருவேன் நான் இதை பார்த்தா அங்கே வர முடியாது. இந்த ஸ்கூட்டி இருக்கு போயிட்டா. அதை வாங்கிக்கலாம்ல இருப்பில் நீ வெங்காயம் உரிக்கிறது உரி அது உடனே நேரடியாக பாக்கெட் வாங்க முடியாதான். தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேனா எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் என் வேலையை பார்த்துப்பா. 4 வார்த்தை அலசி ஆராயங்குள்ள நான் முடிச்சிட்டு போகணும்னு அங்கே போகணும்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே பிடிச்சிருந்தா நான் என்ன பண்ணுறேன்? தக்காளி தான் கிடைக்குதுல்ல. அடங்கவே மாட்டேன். இங்கே பார்த்து விளக்க மட்டை எடுத்து பூட்டை எடுத்துப்பாங்க. எதை வச்சு மாடல் இப்போ டெக்னாலஜி ஆகிருக்குல்ல. எப்படி அடுத்த வீட பத்திலையா லேசா ஊனா போதும். ஆமா கூட போகுது. சீக்கிரம் குயிக்கா வைக்கணும்னா பூதாமலை எடுத்து ஊதா ஸ்கீம் எடுப்பு ஸ்கீம் எடுப்பு ஸ்கீம் எடுப்பு போதுங்கப்பா. விட்டுருப்பா போதுப்பா. சூப்பரா இருக்குப்பா. விடுப்பா. ஆனா ரொம்ப விரவுக்கு கைதா இருக்கும். விட்டுரு. ஸ்கீம் எடுப்பு இதுதான் வச்சிருக்காங்க. காட்டுக்குள்ளார வர மாதிரியா? ஸ்கீம் எடுப்பு பாக்குறியா? கூட்டுல போறியா? காலை எடுக்கிறாங்க. சிட்டுக்குருவிலாம் பாரு தண்ணி கலக்குது. ஸ்கீம் அடுப்பு இருக்குல்ல, இப்போ வர்றது ஸ்கீம் அடுப்பு தெரியுமா தெரியாதா? ஆமாப்பா, அப்ப புதுசா வந்திருக்குது. இதேதான் கட்டை பச்சை கட்டையை போட்டு காத்த விட்டுறாங்க. எவ்வளவு வேகம் வேணாலும் வச்சுன்னா இப்போ முடி தலை சீவருக்குலாம் கிடையாது. அப்படியே எப்படி ஆள் மாறாது அப்படியே பாடி சுத்தம் பண்ணி சொல்றாங்கல்ல. குழப்பத்தை போய் பொண்டாட்டியை பிடிச்சிடணும்னு நான் போய் வரலாம். அங்க பாரு குருவிகளை பாருமா. அங்க பாருமா 4 எத்தனை குருவிங்க பாருமா. அங்க பாருமா. ஏமா தண்ணி இல்லாம கிடக்குதுமா. பாவமா. எங்க போன பாவம் முட்டாது வச்சிருக்குதுங்களா என்னன்னு தெரியல. உள்ள வச்சிருக்குமோ? உள்ள வச்சிருக்கு. பாவம் தண்ணி இல்ல. இற போடுமா. கம்பு இருந்தா எடுத்து வந்து போடுமா. ஓகே.